வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் பூண்டு தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம். ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் பூண்டு நல்லா வறுபடட்டும். வறுபட்ட உடனே உங்களுக்கு தக்காளியை போட்டு ஸ்லிம்மில் ஆக்கிடுங்க ஸ்டவ்வு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்லிம்மிலேயே இருக்கட்டும். இது வந்துட்டு நீங்கள் மிளகா சட்னி, இட்லி பொடியெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஆனியன்லாம் இல்லாத டைமில் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு செய்யலாம். கோல்டெல்லாம் பிடிச்சிருக்கு, வாய் டேஸ்ட்டு நல்லா இல்லை, கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது செய்யலாம். கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு மேஷ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து வேறு எதுவும் திக்காக இருக்கிறதுக்கு சேர்க்கறதில்ல. அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸு. 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்தேன் ஃபஸ்ட்டே. இது நல்லா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளிலாம் வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஒரு 50 ml வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம வாட்டர் சேர்த்துட்டு இந்த தக்காளி பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டு கரண்டியாலே நசுக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 1 மினிட் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி வந்துடும். அது ஒரு நாளைக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு தோணுனா 5 மினிட்ஸில் இந்த வேலையே முடிஞ்சிடும். பாருங்கள், ஒரு 1 மினிட் போல் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆயில் பிரிஞ்சு சூப்பர் கலராக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. பூண்டு தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயாச்சும் சைட் டிஷ்க்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ டிஷ் இருந்தாலுமே அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கும்போது ஞாபகத்துக்கு வராது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டால் கூட ஆஃப்டர்நூன் வரைக்குமே நல்லா தான் இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார்